ராம ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு தல என் ஆளு போட்டு என்னை அடி அடி அடிக்கிறா தல. என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? என்ன தல பண்ண சொல்ற? சஞ்சய் என் பொண்டாட்டி, அதான் அந்த போலீஸ்காரி, ஊருக்கு தான்டா இன்ஸ்பெக்டரு. ஏன் முன்னாடி அவ நான் வீட்ல ஒரு பார்வை பார்த்தா போதும், காக்கி சட்டையாவே இருந்தாலும் கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பா. செம்ம மாஸ்தல நீ. ஸ்லோ மோஷன் அவங்களே போட்டு பாருங்கல. தைரியம் இருந்தா இந்த பூஜாவோட ஏரியாலயே வந்து திருடி இருப்ப. அதுவும் கேஸ் திருடுற நீ ஸ்டேஷனுக்கு வர. யோ இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல பேபிமா, கடைக்கு வந்திருந்தேன். யோ அறிவில்ல, வீட்ல சோறு தண்ணி இல்லாம இருக்கு, சமைக்கிற வேலையை விட்டுட்டு இங்க என்ன வம்ப பேசிட்டு இருக்கியா? தோ பேபிமா போயிடுறேன். டேய் நில்றா. யோ வீட்டுக்கு போயா சீக்கிரம். வந்துமா. நேரம் காலம் தெரியாம இந்த மனுஷன் வேற. யோ என்னோட பெல்ட் பாத்தியா எங்கயாவது? நேத்து கட்டில் மேலதான் கழட்டி வச்சேன், இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. எங்கயாவது பாத்தியா? அதுவா? அதுதான், எங்கயாவது பாத்தியா? நேத்து பேப்பர்காரன் வந்தான், அந்த பேப்பர் அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துகிட்டு இருந்துச்சா, சரி அதான் எடுத்து இறுக்கி ஒரு மூலையில கட்டி போட்டேன். போய் பாரு எப்படி இறுக்கி கட்டி இருக்குன்னு தெரியும். யோ சாம்பார் பக்கெட் தலையா, இன்ஸ்பெக்டரோட பெல்ட் கொண்டு போய் பழைய பேப்பர் கட்டுறதுக்கு கொடுத்திருக்கேன்ற உனக்கு அறிவே இல்லையா? கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அது, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே முன்ன. அட கூறு கட்டவளே, பேப்பர்ல காத்துல பறந்து குப்பையாயிடக்கூடாதுன்னு நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணுன்றதுக்காக போலீஸ் பாதுகாப்போடு எடுத்து கட்டி வச்சிருக்கேன். அத போய் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஏதேதோ பைத்தியம் மாதிரி பண்ணாத்துற. உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். ஒரு நிமிஷம். சைஸ் 7 அடிச்சுக்கிட்டா பயங்கரமா வலிக்கும். வெக்கமே இல்லையா உனக்கு? வீட்ல இப்படி தண்ட சூறா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு மேல இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற பண்ணி வச்சிருக்க. எப்ப பாரு காலையில எழுந்த உடனே வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போன்னு நானே வேலைக்கு அடி போக மாட்டேன்றேன். என்ன மாதிரி ஒரு புத்திசாலியான ஒரு பர்சன் வேலைக்கு போன டிராபிக் ஆகுமேனு என் வாழ்க்கையவே பணைய வச்சிருக்கேன். அப்படி தியாகம் பண்ண என்ன இப்படி பேசுறேடி? எது இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது வீட்டுக்கு தியாகம், நாட்டுக்கு தியாகமா? வீட்டுல சும்மா உட்காரது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பேப்பர் படிக்கணும், நியூஸ் பார்க்கணும், துணி துவைக்கணும், வீட்டை கிளீன் பண்ணணும், எத்தனை வண்டி வெளியில போகுதுன்னு எண்ணணும், பத்தாவதுக்கு எதிர்த்த வீட்டு தாத்தா எத்தனை வாட்டி இரும்புறாருன்னு நான் பார்க்கணும். இதெல்லாம் விட சீரியல்ல அழுவுறவங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்கணும். பேசி பிரயோஜனம் இல்ல. நான் கமலா கிட்டே ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். ஏண்டி கவர்மெண்ட் உனக்கு மாசம் 50,000 சம்பளம் தராங்களே, கிரிமினலை பிடிக்கவா இல்ல உன் புருஷனை இப்படி கட்டப்பை தூக்க வைக்கவா? பக்கத்து வீட்டு நாய் கூட கெக்க பொக்கன்னு சிரிக்குது என்ன பார்த்து கிண்டல் பண்ணி. செம்ம நசன்னு புலம்பிக்கிட்டே. இங்க பாரு, ஊருக்கு நான் போலீஸா இருக்கலாம், ஆனா வீட்டுக்கு நான் பொண்டாட்டி. அதனால புருஷ லட்சணமா மூடிக்கிட்டு வீட்டு வேலையை பாரு. என்னடி அரிப்பட டைலாக்லாம் மாத்தி மாத்தி பேசி எவன்டாவன் என்னைய பொண்டாட்டி பிரிச்சு விட்டது. திருடன் என் பொண்டாட்டி யாருன்னு காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. அடியே என் பொண்டாட்டி, நீ ஒரு கிரண் பேடி, லத்திகா சரண், திலகவதி ஐபிஎஸ், அப்புறம் வைஜெயந்தி ஐபிஎஸ். பூஜா ஓடு ஓடு ஓடி போய் அந்த திருடனை பிடிடி. லூசு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களே. இப்ப போய் பிடிக்கணும் அவ்வளவுதானே. நில்றா, மாட்டினியா? ஓடு ஓடு அப்படிதான். எஸ் எஸ் நில்றா. விட விட
எங்கடா ஓடுற? டேய் டேய் ஐயோ பத்தல இடா ஐயா ஆமா டேய் என்னடா முட்டில வலிக்குதுடா ஐயோ என்னடா இவ ரிப்பேர் ஆன பம்பு செட்டு மாதிரி மூச்சு வாங்குறா. இதுல இவளை நம்பி வேற ஏரியாவோட பாதுகாப்பே இருக்கு. விளங்கிடும். ஓடாதடா நில்லு டேய் இருடா ஐயா அம்மா ஐயா இந்தா நீ என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா இல்ல வீசிங் ஸ்பெஷலிஸ்டாடி? என்ன தாண்டி ஈஸியா மறைச்சிடுறேன். மேடம் 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 ரிலாக்ஸ் 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 மூச்சு நல்லா ஆழமா இழுத்து வெளியிடுங்க. நீ மேடம் 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 என்னெல்லாம் அப்புறம் பிடிச்சிக்கலாம் சார். அவங்களுக்கு தண்ணி கொடுங்க சார். அவங்க என்ன பிடிச்சி கேஸ் போடுறதுக்கு பதிலாக அவங்க சீரியஸாக மேலே போயிடுவாங்க போல சார். திருடனே பரிதாபப்படுற அளவுக்கு ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ற ஒரே போலீஸ் நீ தாண்டி. மேடம் ரொம்ப பாவம் சார். என்னை பிடிக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மேடம் எனக்காக நீங்கள் ரிஸ்கே எடுக்க வேணாம். இந்த பையை பிடிச்சிக்கோங்க. கொடுத்துட்டா நானே ஸ்டேஷனுக்கு போய் லாக்கப்பில் உட்காந்துக்கிறேன். நீங்கள் பொறுமையாக ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷனுக்கு வாங்க. இல்ல தம்பி, ஆட்டோவுக்கு காசு ரொம்ப அதிகமாகும். பேசாம நீயே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு நீயே அரெஸ்ட் ஆயிடு. ஆமாம்ல அதுவும் கரெக்டு தான் மேடம். நானே உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிடுறேன். வாங்க சார் தூக்கிட்டு வாங்க. நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். மேடம் பேக் பத்திரம் மேடம். எப்படி அவனை சரண்டா வச்சனா போலீஸ் மாமா? கிளம்பலையா? கிளம்பணும். மணி ஆகுது, சீக்கிரம். தெரியும். அப்புறம் கட்டிக்கணும் போல இருந்துச்சு. டெய்லியும் தானடி பாக்குற? பத்தல. போலீஸ் இப்படி அடிக்ட் ஆகுறது ரொம்ப தப்புமா? ஆனா நான் இப்ப போலீஸ் இல்ல. பின்ன பொறுக்கியா? பொறுக்கியா 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 நானு? அடி பொறுக்கியா நானு? பொண்டாட்டிடா. ஏய் புருஷன்டி நானு, புருஷன். ஏய் இங்க பாரு, லவ் பண்ணது போதும், டியூட்டி கிளம்பு. எனக்கா நீ ஏன் இவ்ளோ கஷ்டப்படுற? இப்போ கஷ்டம் யார் சொன்னா? இல்லடா, காலையில எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து சமைச்சு எனக்கு டப்பா கட்டி என்னையும் கிளப்பி விட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பி எவ்வளோ கஷ்டம் இல்ல? ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது அவனுக்கு சூடா சோறாக்கி அவசர அவசரமா லஞ்ச் பாக்ஸ் கட்டி வாசல்ல வந்து நிக்கிற பொண்டாட்டிய பார்த்து இந்த சமூகம் என்னைக்காவது ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கேட்டிருக்கா? அவளோட கடமை தானே சொல்லுச்சு. அதே கடமைய ராப்பகலா உழைச்சி இந்த ஊருக்காகவும் வீட்டுக்காகவும் உழைக்கிற ஏன் பொண்டாட்டிக்கு நான் செஞ்சா அது எப்படி கஷ்டமாகும்? அதுவும் காக்கி சட்டை போட்டாலும் நீயும் மனுஷி தானே. பகலெல்லாம் கேஸு கேஸுன்னு சுத்தி நைட்டு கால் வலியோட வந்து படுக்கும்போது அந்த அசதியை பார்க்கும்போது எனக்குள்ள இருக்க புருஷன் தூங்க மாட்டான் பூஜா. அது கஷ்டம்னு சொல்லி என்னோட அன்பை கொச்சப்படுத்திடாத. போ போடி போ, போய் வேலை கிளம்பு. ஒன்றும் இல்லை, வேணாண்டி, ஒன்றும் இல்லடி. அப்ப இத்தனை நேரம் மனசார பேசலையா நீ? பூஜா பூஜா என்ன இருட்டுல தனியா நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. சரி, மனசுல இருக்க பாரம் குறைஞ்சதுக்கு அப்புறம் வா, நான் கீழே போறேன்.
என்னாச்சு என் போலீஸ்காரிக்கு? எவனை பார்த்தாலும் பயப்படாதவ இன்னைக்கு உடஞ்சி போய் நிக்கிற. அந்த திருமூர்த்தி இருக்கான்ல, பெரிய அதிகாரிங்கிற திமிருல என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்டான். முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னதுக்கு என்ன பழி வாங்கிட்டு இருக்கான். என் சுயமரியாதையை உடைக்கணுங்கிறதுக்காகவே கோல்ட் கேசஸா கொடுத்துட்டு இருக்கான். 20-30 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச கேஸ் எல்லாம் இப்போ உட்காந்து ரிப்போர்ட் பண்ண சொல்றான். பகலா டியூட்டி போட்டு டார்ச்சர் பண்றான். இதுக்கு போய் போலீஸ்காரி அழலாமா? இங்க பாரு பூஜா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தை இருக்கு, இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய பொண்ணுங்களை நசுக்க பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. காக்கி சட்டை போட்டுட்டு கையில் லத்தியோடு இருக்கிற உனக்கே இந்த நிலமனா, சாதாரணமாக பஸ் ஏறி கம்பெனிக்கு போகிற எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க. இங்கே பாரு பூஜா, இந்த மாதிரி பொறுக்கி பயலுங்க கபோதிங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதுக்காக அழுதுட்டு மூளையில் முடங்கிட முடியாது. அவங்கள டேக்கிள் பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தான். கிட்ட இப்ப நான் சொல்யூஷன் கேட்டேனா? ஏதாவது ஒரு கஷ்டத்தை நான் சொன்னேன்னா பொத்திக்கிட்டு நான் என்ன சொல்றேன்னு மட்டும் கேட்கணும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவனெல்லாம் நல்லா போட்டு அடிச்சாச்சு. எது? என்னடி சொல்ற? நல்லா மிதிச்சு பொலன்னு பொளந்துட்டேன். அடி பாவி, அப்புறம் எதுக்கிட்டே அழுதுகிட்டு இருந்த? நான் எங்க அழுதேன்? மூஞ்சி கொஞ்சம் சோகமா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் இந்த அச்சம் மடம் ஞானம் அப்புறம் என்னது பயிர்ப்பு அதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அந்த ஆள் எதுவும் பண்ணிட மாட்டானே? அவனை அடிச்ச அடியில என்ன மட்டும் இல்ல, அவன் பொண்டாட்டிய தொடுறதுக்கே அவன் இனிமே பயப்படுவான். அது மட்டும் இல்ல, நான் அடிச்சது அவன் என்னன்னு போய் வெளில சொல்லுவான்? சொல்ல முடியாதுல. தோப்பர்றா ஜிக்கிடி புல்லட் ஓட்டுது, இவன் பின்னாடி உட்காந்து பயந்து சாகுறான். வீட்டில் பாத்ரூம் கழுவுறது, சாமான் தொலைக்கிறது அதெல்லாம் இவன் தான் பண்ணுவான் போல. அதான் பொண்டாட்டியை ஓட்ட விட்டு இவன் பின்னாடி உக்காந்துட்டு வரான் மச்சான். அப்படிங்கிற? ஆமா, நான் கூட நல்லா ஓட்டுவேன் மச்சான். டேய் எதடா? வண்டியே சொன்ன மச்சான். வண்டியே சொன்னையா? ஆமாடா, நீ போ மச்சி. பிரச்சனை மாமா, இவனை சும்மா விடக்கூடாது மாமா. சொன்னா கேளு. நீ சும்மா இரு. இவனை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. சின்ன பசங்க பிரச்சனை வேணாம். எங்க வீட்டுல எங்க அம்மா மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னாங்கடா, வாங்கிட்டு போயிடலாம்டா. டேய் இறங்கடா. ஏய் இறங்குடா. என்னவா இவளுக்கு? என்னடி கொழுப்பா? டேய் போலீஸ்ரா. சாரி மேடம், நீங்க போலீஸ்னு தெரியாம. போலீஸ் இல்லனா என்னடா பண்ணிருப்பீங்க? பொண்ணுங்கள மட்டும் இல்ல, உங்க வீட்டு குழந்தைங்கள கூட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஓகே மேடம், மன்னிச்சிருங்க மேடம். ஏன்டா சாரி கேக்குற? அவர்கிட்ட கேளு. சாரி சார். போங்கடா. டேய் போலாம்டா. ஒரு நிமிஷம் மேடம். ஏய் போய் பொறுக்கி எடுத்துக்கோ. வாடா. மாமா நீ ஓட்டு. வேணாம், நீயே ஓட்டு. ஷோரா? ஒரு பொண்டாட்டி வண்டி ஓட்டி புருஷன் பின்னாடி உக்காந்துட்டு போற சுகம் இருக்கு பாரு. அதுவும் நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். அதெல்லாம் உனக்கு தெரியாது. உக்காரி. சரி போலாமா?